மாட்டேங்குது அண்ணே. இந்த டம்பஸ் ரொம்ப கரெக்ட். அதனால என்னைக்குமே இதுக்கு கூட்டம் குறையாதுண்ணே. அதான் காரணம். அடடி அத பாரு இன்னொரு பாரு. ஐயா ரெண்டு ஆள். இருங்க ஐயா, ஒரு டிக்கெட் தான் இடம் இருக்கு. அமர் பேர் போயாகணுமா? ஒரு டிக்கெட் தான் இடம் கொஞ்சம் தயவு செய்யுங்க. இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லன்னா போங்க. அங்கே நில்லுங்க. இறங்க கீழே. டிக்கெட் பணம் இல்லைன்னு சொல்றது வெக்கமா இல்ல? ஆள பாரு, உருட்டி போட்ட உருளைக்கிழங்கு மாதிரி. நான் என்ன உள்ள ஆஸ்பத்திரி போய் உள்ள இருயா. ஏன் அவசரப்பட அப்படி? என்ன மிரட்டுற? 10 நிமிஷம். நீ இந்த ஊருக்கு புதுசா? அதெல்லாம் அனாவசியமா பேசாத. ஐயா, இப்ப நீ எங்க போகணும்? அடுத்த ஸ்டாப்பிங் போகணும். நல்ல ஸ்டாப்பிங் போய் உள்ள. நான் என்ன முறைக்க போய் உள்ள போறேன். அடுத்த ஸ்டாப்பிங் ரைட். அனாவசியமா பேசாத. மணி பரிச மறந்து சிநேகிதர்கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேலை. சிநேகித பார்த்தா அச்சடிக்கலான்னு சொல்லாம போட்டியா? போயா. எப்படியோ கையில காசு இல்லாம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு நம்ம 2 பேரும். இன்னும் எங்க போகணும் சொல்லுங்க. மன்னாரு என்னன்னு என்ன இருந்தாலும் இந்த கண்டக்டர் பொம்பளை உன்னை கீழே பிடிச்சு தள்ளுனாவா? எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சுப்பா. அண்ணே, நீங்க மாத்திரம் கையில காசை கொடுத்து வந்துட்டீங்க. என்ன சொல்றீங்க? அண்ணே, எனக்கு தெரியும் எல்லாம். நிறுத்தப்பா, கிட்டத்தட்ட எங்கதையும் உங்க கதை மாதிரி. அப்படி ஒத்துக்குங்க. அண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க என் மேல கோவச்ச கூடாது. என்னது? இந்த மாதிரி ரவுடி கூட்டத்தை நம்ம வச்சுக்கிட்டு வேலை வெட்டி செய்யாம இருக்கிறது எனக்கு என்னமோ போல இருக்கு. நீங்க நல்லா யோசனை பண்ணி. நீ சொல்றது ஒரு வகையில வாஸ்தவம் தான் மன்னார். இப்படி செய்தா என்ன? எப்படி இந்த டவுன் பஸ் கம்பெனிலேயே போய் வேலை கேட்டேன். அண்ணே, சரியான யோசனை அண்ணே. இதான் சந்தர்ப்பம். நம்ம 2 பேருக்கும் டிரைவிங் தெரியும். ஆமா, போய் கேட்கலாம். ஐடியா. ஆமா சார், யாரோ 2 பேரு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏண்டா ஏதாவது லெட்டர் கொண்டாந்து கொடுத்தா கொண்டாந்துறதா? போல் அது கிடையாது. பாட்டிலிங்கடா பாக்கெட்ல இருக்குங்க. லெட்டர் கொடுத்தாங்களா? கொண்டாந்துட்டாங்க. கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்கியா? இருக்குங்க. ரைட், வர சொல்லு. நேரம் தெரியுதே கிடையாது. நீங்க தான் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சார். ஆமா. படிச்சு வரேன். என்னங்க? Do you know English? என்னமோ ஐயா என்னமோ சொல்றாரு. உன் பேர் என்னப்பா? வேலு. என் பேர் மன்னாரு. ஓஹோ, நீதானே இந்த ஊர்ல ஒரு ரவுடி கூட்டத்தை வச்சு நடத்திட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க ஒரு 7-8 பேரு எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கோம். அதை பார்த்து ஊரில் இருக்கிறவங்க ரவுடி கூட்டம்னு முடிவு கட்டிட்டாங்க. அவ்வளவு. அதுக்கட்டும் இப்ப இங்க எங்க வந்தீங்க? அதுங்க Don't touch table. நம்ம டவுன் பஸ் கம்பெனில ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தோம். What? நம்ம டவுன் பஸ் கம்பெனில. நம்ம டவுன் பஸ்? ஆமா. அந்த பாட்டம் பஸ் கம்பெனி அது. மிஸ்டர், எங்களுக்கெல்லாம் பிரிச்சு பேச தெரியாது. வேற்றுமை இல்லாம நம்ம கம்பெனின்னு சொல்லிட்டான். இதுக்கு ஏன் இப்படி எரிஞ்சு விடுறீங்க? இந்தப்பா, இந்த கம்பெனில வேலை இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு வேலை கிடையாது. போலாம். பின்ன உட்கார்ந்துருக்கவா வந்தோம்? வேலை கேட்டு போகத்தான் வந்தோம். Shut up. அண்ணே, ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. அப்புறமா ஐயாவை சந்திக்கலாம். சார் வர்றேன். Get out. ஏய், உங்களை எல்லாம் பாப்பியோட கூப்பிடுறேன் நான். ஏய், யாரா இந்த காரி பசங்களை இந்த காம்பவுண்டுக்குள்ள விட்டது? வாட்ச்மேனுங்க. வாட்ச்மேன். தம்பி, வேலை கிடைச்சிட்டா? எப்படி தாத்தா கிடைக்கும்? ஏன்? உள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கானே, அவன் குரலே சரியில்லை. என்னமோ அவனுடைய நல்ல காலம் நான் பொறுமையோட வந்துட்டேன். அதெல்லாம் சரிபட்டு வராது தம்பி. நான் சொல்றபடி செய்யுங்க. நம்ம முதலாளிக்கு விமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு.
நீங்க 2 பேரும் நேரா அந்த அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதோட அந்த அம்மா ஒரு வார்த்தை முதலாளி கிட்ட சொன்னா அதுக்கு அட்டியே கிடையாது தம்பி. ஆமா தாத்தா, இப்ப எங்க போய் அந்த அம்மாவை பாக்குறது, எப்படி வேலை கேட்கறது? டேய், நீ சும்மா வாடா, அதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன். என்னடா அது ஒரே சத்தம்? ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? டவுன் பஸ் கம்பெனி முதலாளி மகதானே? ஆமா, அதே பொண்ணுதான். லேடிஸ் கிளப்புக்கு வரும்போது தானே? ஆமாண்டா. காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி, குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா வந்து சேரணும். அண்ணா சீக்கிரமா வந்து நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடுறேன். என்னடா முடிக்கிறேன்? சத்தம் போடாதே, சத்தம் போட்டா உயிருக்கு ஆபத்து. அம்மா பயப்படாதீங்க, எல்லா பயிர்களையும் அடிச்சு வரச்சிட்டோம். பறந்துட்டானுங்க, பறந்துட்டாங்க. ஆமா, உங்க உதவிக்கு என் நன்றிங்க. இது என்ன உதவி? ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர்ல அம்பிகா பஸ் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு டவுன் பஸ் கம்பெனி இருக்குதுல்ல, அந்த கம்பெனி முதலாளி மகன், பேரு விமலா. இந்த புண்ணியமா மகளுக்கா இந்த மாதிரி வரணும். சரி, நீங்க போய் காரில் உட்காருங்க, நீங்க வீட்டு வரையில கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. போய் உட்காரு. போடுமா, போங்க, போங்க. இவங்க 2 பேரும் அந்த சமயத்துல வரலனா என்ன நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அப்படியா? ஆமாங்க, அந்த திருடங்க கிட்டே இருந்து உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்குள்ள எங்க பாடு பெரிய பாடா போச்சுங்க. எங்க உயிரை பத்தி நாங்க கவலைப்படலைங்க, உங்க மக உயிரை காப்பாத்தான் ரொம்ப ரொம்ப பாடுபட்டோம். உங்க 2 பேர் உதவியையும் நான் ரொம்பவும் பாராட்டுறேன்ப்பா. உங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் இனாம் கொடுக்கறேன். 100 ரூபாயா? கொடுங்க. எங்களுக்கு இனாம் வேண்டாங்க. உங்க டவுன் பஸ் கம்பெனில எங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. வேலையா? எங்களுக்கு டிரைவிங் தெரியுங்க. ஆமாங்க, லைசன்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கோம். அப்ப ரொம்ப சௌகரியமா போச்சு. நாளைக்கே உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லி ராமுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். சரிங்க. ரொம்ப நல்லதா போச்சு. உங்க பேர் என்ன? என் பேரா? இல்லீங்க, இவர் பேரை கேட்டேன். என் பேரு வேலு. அடியன் பேரு மன்னாரு. ஆமா, நீங்க எப்படி துணிஞ்சு இந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட்டீங்க? ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைக்கும் போது தைரியம் தானா வந்துடுங்க. அத பத்தி இப்ப நான் சொன்னா பெருமைக்கு சொல்றதாவ நினைச்சீங்க. அந்த பயல் அவனை விட்டம் பாருங்க, பல்லெல்லாம் அப்படியே உதிர்ந்து போச்சு. ஆமாங்க, நான் கூட உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இத கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுங்க. சரிங்க, உங்களுக்கு வேலை கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க. வரலாம். போயிட்டு நன்றிங்க. வரங்க. வரங்க. அப்பா, எதுக்கும் காலையில ராமுவுக்கு இந்த விஷயத்தை போன்ல சொல்லிடுறேன். என்னம்மா உன் மாமனை போய் தலையில அடிச்ச மாதிரி ராமுன்னு பேர சொல்றேன். ஆமா, மாமா. அவர் மேனேஜ்மெண்ட்டும் அவரும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னம்மா செய்யறது? எனக்கும் தெரியுது, நாளைக்கு உனக்கு புருஷனை வரப்போறவன். அவன் சும்மா இருந்தா நமக்குத்தானே கேவலம். அப்பா, என்ன ராமுவுக்கா கல்யாணம் செஞ்சு வைக்க போறீங்க? வேண்டாம்ப்பா. நிமிந்த வேலை வாங்க. ஏண்டா, நேரத்துக்கு சோத்துக்கு வீட்டுக்கு கூட வராம எந்த ஊர் வம்பு சண்டைக்கு போயிட்டு வர்றேன்? தினைக்கும் ஊர் வம்பை பத்தியே பேஸ்டா பேசி பொழுத கழிக்கிறவன் நான் இல்லப்பா. பேஸ்டா? பயமாவே இங்கிலீஷ் பேசல பேசுறான். டேய், எனக்கும் தெரியும்டா அது. அந்த பயாஸ் கோப்பெல்லாம் நம்மகிட்ட காட்டாத. ஊர் உலகத்துல தலைக்கு மேல வளர்ந்த மகன் பெத்த அப்ப 4 பேருக்கு தெரியாம தனியா கூப்பிட்டு கண்டிப்பாங்கன்னு பேரு. ஆமா, இவர் குபேரம் அவன் 4 பேருக்கு மத்தியில சொன்னதுல இவர் ரெஸ்பெக்டே குறைஞ்சு போச்சு. ஏன்பா,
உங்களுக்கு கொஞ்சமாவது தன்மைங்கிறது தெரிஞ்சிருந்தா என்ன பத்தி நீங்களே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? எவன்டா சொன்னா? சொன்னார். எவரு? ஏட்டு. அவர் கிடக்குறாரு. நான் இன்ஸ்பெக்டர்ல சொன்னேன், ஏட்டுக்கிட்டே சொன்னேன். அபாரமான விளக்கம் அப்பா. உங்க அறிவு வர வர இப்படி பெரும்பாதியில போறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏய், என் அறிவை பத்தி பேச உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? ஊர்ல இருக்கிற 10 பேர் என் பஞ்சாயத்தை கேட்க கிட்டு நடுக்குறான். இவன் என்னடான்னா என் புத்திய பத்தி பேச வந்துட்டான். இந்த தடவை போகட்டும், இன்னொரு தடவை இப்படி ரிப்போர்ட் செய்வீங்க. என்னடா செய்வேன்? செஞ்சு பாருங்களேன். செய்தா என்னடா செய்வேன்? செஞ்சுதான் பாருங்களேன். பல்லு 16 உடைச்சு கையில கொடுத்துருவேன். அயோக்கிய பையன். ஒரு பல்லையும் உடைக்க முடியாது. சும்மா ஏன்பா உடம்பால அடிக்கிறீங்க? உட்காருங்க. ராஸ்கோல், என்னடா சொன்ன? டேய் முத்தையா, டேய் முத்தையா, இன்னைக்கு இந்த பையல சும்மா விடக்கூடாது. 2 ரவுண்ட் தீர்த்து கட்டி போடுறேன். கூட்டிட்டு போறாங்க. சோறு போடுற கொண்டு போய் பசியில உளறான். தம்பி, ஏன் இப்படி பசியோட நிக்கிறீங்க? வாங்க, வந்து சாப்பிட்டு பேசுவீங்க. அப்பா, உன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு அப்பாவுக்கு புத்தி கூர்மையாவும் வேலை செய்து அதோட காரமா வேற பேசுறாரு. அதனால அத அவருக்கே போடு. நான் நாளைக்கு தான் முதல் டவுன் பஸ்ல டிரைவரா போறேன். எப்பா, உன்னுடைய சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஓஹோ, டிரைவர் ஆயிட்டாரா டிரைவர்? அதனாலதான் பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் வேகமா ஓட்டி பாக்குறாரு. எங்கேயாவது போய் முட்டிக்கிறாரா? டேய், இந்த பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் புண்ணியப்படாது. தம்பி வேலுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். வேலைக்காரர் நினைச்சியா அல்லது என் பொண்டாட்டி நினைச்சாடா? அயோக்கிய பையன். வேலை பேதான் ரவுடி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நானும் ரவுடி தாண்டா. அது நான் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டேனுங்க. இனிமே இந்த வீட்டுல நீ மாத்திரம் இல்ல, அந்த வேலு பைய பேசினாலும் சரி, அடி ஓதா குத்து. ஹலோ, யாரு? ராமுவா பேசுறது? ராமதான் பேசுறேன். அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பினாரு, வந்து சேர்ந்ததா? அதான் படிச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அவசியம் வேலை கொடுத்துருங்க. ரொம்ப யோகிய பொறுப்பு உள்ளவங்க. நேற்று என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவங்கதான் காப்பாத்தினாங்க. அவங்கள டவுன் பஸ்லயே டிரைவரா போட்டுடுங்க. தேங்க்ஸ். இந்தப்பா லைசன்ஸ் இருக்கா? என்ன மடத்தமான கேள்வி சார். என்ன சார், லைசன்ஸ் இல்லாம டிரைவர் வேலைக்கு வருவோமா? பாருங்க, கைய மடக்கமே எடுப்ப. சரி, உங்களை டவுன் பஸ்ல டிரைவரா போட்டிருக்கேன். கண்டக்டர் கிட்ட ரூட் எல்லாம் கேட்டு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா முறையா அட்டியமா போட்டு வரணும், தெரியுமா? உங்க ரவுடித்தனங்களை எல்லாம் இங்க வச்சுக்கப்படாது. இங்க மேனேஜர் ராமு சார், பொறுப்பு எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இனிமே எங்க நடத்தைய பார்த்து முடிவு கட்டுங்க. வேலையை பார்த்துக்கிட்டு சம்பளம் கொடுங்க சார். இந்தப்பா, இங்க நீங்க அதிகமா பேசக்கூடாது. அங்க கிளார்க் இருக்காரு, அவர் சில சமாச்சாரம் எல்லாம் கேட்பாரு, அவர்கிட்ட போய் பேச சொல்லு. நீதானா புதுசா வந்த டிரைவர்? ஆச்சரியமா இருக்க? நானேதான். ஏயா, ரூட்ஸ் எல்லாம் தெரியுமில்ல? இல்ல, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரோட்ல ஜனம் எல்லாம் தைரியமா நடக்கலாமா? நானே ரோடு இன்ஜினையே ஓட்டினவன். இது என்ன பிரமாதம்? பயப்படாத, தைரியமா இருக்க. ஆமா ஆமா, ஆளு பார்த்து அப்படிதான் தெரியுது. டைம் ஆச்சு, வண்டி அடையா. என்ன நீதான் நம்ம வண்டிக்கு கண்ட? என்னையா பின்னோட்டிட்டு? நீதானா டிரைவரு? என்ன அப்படி கேக்குற? பிள்ளைய பார்த்தா தெரியலையா? ஆமா, டிரைவர் வேலை கொடுத்தது. உனக்கு எந்த புண்ணியமா கண்டக்டர் வேலை கொடுத்தாரோ அதே புண்ணியமா தான் எனக்கு டிரைவர் வேலை கொடுத்தாரு. தலையில எடுத்து நீ இல்லாம டிரைவரா வரணும். பேர் பண்றது, நீ எல்லாம் கண்டக்டரா வரும்போது நான் தானே டிரைவரா வந்தாகணும். அதிகமா பேசாத, எடுத்து வண்டி எடு. இந்தாமா, நீ ஜாஸ்தி பேசாத, வண்டியை தானமா எடுக்கணும். சரி. பரவாயில்ல, இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டா போச்சு. என்ன மைனர், உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா போக முடியல? நீங்க போய் உட்காருங்க. தம்பி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதே, போ.
போலாமா? வாங்க. ரைட் சார். என்னையா அது கரும்பு தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? பசி காது அடைக்குது, உனக்கு என்ன தெரியும்? எதிரில வர்ற ஒரு ஆளு 4 ஆளா தெரியுது கண்ணுக்கு. இந்த மாதிரி நம்ம பேட்டா காசை போக கொடு, 2 காத்து தண்ணி குடிச்சிட்டு வந்து வண்டி எடுக்கு. தவறு. ஒழுங்கா வேலை செய்யணும்னா வண்டி எடு, அப்படி இல்லைன்னா நேரா வீட்டுக்கு போ. இந்தாமா, அந்த பெரிய பேச்செல்லாம் நீ பேசாத. நம்ம முதலாளியே என்ன ஒரு வார்த்தை கேட்டதுல நீ என்ன சர்வசாதாரணமா பேசுற? என்னடா இது பெரிய திண்ணி மாடா வந்து சேர்ந்தது. அப்புறம் தானே பேட்டா காசு வாயா நேராச்சு. போயா ரைட். என்ன ரைட்? ரோட்ல நிக்கும் போது ரைட் சொல்றது தானே. சரிங்களா, போய் உட்கார வேணாமா? வண்டியில ஆளுகள் உட்கார்ந்தா ரைட் சொல்ல வேண்டியது இவரு. போயா ரைட். ஆமா, அந்த சட்டை எடுக்காத. வாயா. வா வண்டியில ரைட். அட வாயா. தெரியுமா எடுக்கிற என்ன? போயா வண்டி எடு. வர வர உன் அதிகாரம் ஜாஸ்தி கொடுத்து. போயா தரதா நேராச்சு. எங்களுக்கு தெரியும் பாடி. ரைட். போமா. போலாமா? இந்த கிளார்க் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். இந்த கண்டக்டர் எல்லாம் இங்க இதோ வராங்க. யாரா இவங்களை வர சொன்னீங்க? அமுதா பூங்காவனம், அவங்க 2 பேர்த்த மாத்திரம் போட்டுவாங்க. என்ன அமுதா, பஸ் கலெக்ஷன்ல எப்படி இருக்கு? கணக்கு பார்த்தா தெரியுமே சார். என்ன வேணா சார், பூங்காவனோன்னு என் பேரு பூரா சொல்லி கூப்பிடுங்க. இது அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயா, நீங்க இப்படி சிரிக்காதீங்க. இன்னைக்கு புதுசா 2 டிரைவர் வந்தாங்களே, அவங்க எப்படி போறாங்க? பஸ்ல தான் போறாங்க. அது இல்ல, அவங்க டியூட்டில எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். ஓ, கரெக்டா தான் இருக்காங்க. அப்படிங்களா? அப்படித்தாங்க. ஆமாங்க. முதலாளி விட்டு சம்பளத்தை கூட்டி போட சொன்னேன் தெரியுமா? முதலாளி இஷ்டப்பட்டு என்ன கொடுக்குறாங்களோ அதுவே எங்களுக்கு போறோம். நீங்க அதுக்காக ஒண்ணும் சிரமம் எடுத்துக்கிட வேண்டாம். அமுதா வா. அமுதா, எங்க அந்த வனம் போயிடுச்சா? அமுதா, உனக்கு ஏதாவது பணம் தேவையா இருந்தா என்கிட்ட பர்சனலா. தேவையே இல்லை. உறவுக்கு மேல செலவு பண்ற பழக்கம் என்கிட்ட கிடையாது. எதை கேட்டாலும் இப்படியே பதில் பேசுற. இல்ல, உனக்கு என்னதான் வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அடிக்கடி இப்படி கூடி என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுவே போதும். பேசுறது ஒண்ணும் அவ்வளவு நல்லா இல்ல. உங்க நடத்தை அதை விட நல்லா இல்ல. என்ன சொன்ன? மிஸ்டர், நான் உங்க கண்டக்டர். ட்ரிப்பு முடிஞ்சது. பஸ்ஸ ஷெட்ல நிறுத்தியாச்சு. கணக்கும் கொடுத்தாச்சு. இனிமே வீட்டுக்கு போக வேண்டியது என் வேலை. வர்றேன். குட் பை. அமுதா, அமுதா. மன்னாரி, இன்னைக்கு எப்படி ஆகுது? அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சாகணும். ஆமாண்ணே. ஏண்டா மன்னாரி, இன்னுமாடா ஆபீஸ்ல கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? வந்துருவாங்கண்ணே, பாருங்கண்ணே. அந்த ஆண்ட கண்ணனை பத்தியா என்னென்னமோ. அவனே ஐயா, நான் மேனேஜர்ல பூங்காவனம் இல்ல பூங்காவன். அவனை நினைச்சா எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. பின்ன வராதா? என்ன செய்யுது? உத்தியோகத்துல வேற இருக்கிறோம். கவலைப்படாத அமுதா, ஒரு நாளைக்கு அவனுக்கு சரியான பாடம் கற்பிச்சிடும். தன்னைக்கு போ மகளே, தடம் திரும்பி வா மகளே, மோட்டாரு டிரைவரையே தங்கமே தங்கம், முறைச்சி பார்க்காத. அண்ணே, உங்களுக்கு சும்மா ரோட்ல போக முடியலையா? என்ன டிரைவர், என்ன எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? மேடம், மேட்சர்ண்ணே. ஐயா, என்ன வளர்றாரா ஐயா? இங்க இங்கிலீஷ்ல பேசுறாரு. அவன் அங்க பேசுறான், நானும் உன்னை கேக்குறேன். உன் பேர் என்ன? அட, நீ அதையும் கவனிக்கிற. நான்ல உன்னை கேட்கிறேன். உன் பேர்? என் பேர் அமுதா. உன் பேரு? பூங்காவனம். கடைசியா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி பேசுற வழக்கம் வச்சுக்கிட்டீங்க. ஆமா, எங்களுக்கு என்னமா இன்னைக்கு கோவம் வரல. அமுதா. மாங்காய் பாலுண்டு மலை மேலிரு பாக்கு, தேங்காய் பால் குதம்
தேங்காய் பால் ஏது கடி. என்னங்க அதெல்லாம் வைக்கலீங்க. ஊறுகாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். போதும். என்னங்க நானே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன், அதுலயும் மிச்சம் வச்சிடுறீங்களே, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? உருவத்துக்கு தகுந்த உணவு தானே கொள்ளும். டைம் ஆச்சு, வரட்டுமா? வாமா, டியூட்டி முடிஞ்சுதா? முடிஞ்சுதுப்பா. என்னங்க பொண்ணுகிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே, அது எனக்கு தெரியும், நீ பேசாதே. அது என்னப்பா அப்படி அரை பேச்சா பேசுறீங்க? முழு வார்த்தையா தான் பேசுங்களேன். என்ன விஷயம்? அது கிடக்கட்டுமா? ஏமா, உங்க பஸ் கம்பெனில மேனேஜர் ராமுவை பத்தி ஊர்ல பல பேர் பல விதமா பேசுறாங்கம்மா. அங்க வேலை செய்யற பெண்ணுகளுக்கெல்லாம் டிபிக்கல் கொடுக்கறானாமே. ஆமாப்பா, இன்னைக்கு கூட என்னை கூப்பிட்டு அந்த மேனேஜர் சம்பந்தம் இல்லாம ஏதோதான் பேசினாரு. நான் போயான்ட்டு வந்துட்டேன். உங்ககிட்டயே டிபிக்கலுக்கு வந்துட்டானா? சரிம்மா, நாளையில இருந்து நீ டியூட்டிக்கு போக வேண்டாமா? ராஜினாமா எழுதி போட்டு விடு. ஆமாம்மா, அப்பா சொல்ற மாதிரி. உன்னை யாரு குறுக்க பேச சொன்னது? போடு புத்தி, போடு. இதை பிடிங்க, இதையும் பிடிங்க. கேட்கல? புத்தி புத்தி புத்தி. எப்பா ஏப்பா அப்படி அம்மா மிரட்டுறீங்க? அங்கதாம்மா இருக்குது டிபிக்கல். அது கிடக்கட்டும். ஆமா, ரயில்வேல நான் மெக்கானிக் உத்தியோகம் பார்த்து வர்ற சம்பளமே போதும்மா நம்ம குடும்பத்துக்கு. நீ வேற உத்தியோகம் பார்க்கணுமா? சரிப்பா, ராஜினாமா செய்துடுறேன். அப்போ நான் வரட்டுமா? வரட்டுமா? அம்மா. என்னம்மா? உங்க அப்பா மிரட்டல கண்டு பயந்து பயந்து என் உடம்ப பாருமா. கவலைப்படாதம்மா, நான் டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல டானிக்கா வாங்கிடுறேன். அமிர்தலிங்கம், கடைசி தடவையா சொல்றேன், என் பேச்சு கேட்டு நடந்தா உன் பொண்ணுக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அது அப்படியே என்னோட இருந்துட்டு போட்டுமே. இந்தாப்பா, மரியாதையா சொல்றேன். இப்ப சொன்னது போல இன்னொரு தடவை சொன்ன. ஆமா, போடி. அமிர்தலிங்கம். ஓ மேனேஜர் சார், இங்க எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓஹோ, இது பஸ் கம்பெனி இல்லங்க, இங்க வீடு. அது தெரிஞ்சுதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அப்போ ஒரு காரியம் செய்றீங்களா? நேரத்தை வீணாக்காம நல்ல புள்ளை மாதிரி கொஞ்சம் வெளியே போயிடுறீங்களா? அமுதா, சும்மா ஏன் சார் மிரட்டுறீங்க? நான் சொல்ல வந்த விஷயத்தை கேளு. வேண்டாம், நான் சொல்ல வந்தது. அமுதா, என் குணம் தெரிஞ்ச நீ இப்படியே பேசிட்டு வர்ற, அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பேச்சு? சாரி மிஸ்டர். என்ன போடான்னா ஒரு வார்த்தையில போறானா? பயல் நின்னுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். வெறும் பயம். இவன் மகா அயோக்கியப்பா. இவனை பத்தி அப்பா 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 ஒன்னும் சொல்ல முடியாது. யார் சார் வீட்டுல? யாருமே இல்லையா? கண்டக்டர். ஓ ஓ, மேனேஜர் போயிட்டாரு, டிரைவர் வந்துட்டாரா? வாங்க வாங்க, இங்க ஏன் வந்தீங்க? இது எப்ப? அமுதா, ஆண்கள் கிட்ட பெண்கள் கொஞ்சம் அடக்க ஒடுக்கத்தோட பேசி பழகிக்கணும். அப்படியா? அந்த மேனேஜர் ராம போய் இங்கே வந்தான். அவர் இருக்கட்டா, நீங்க எங்க வந்தீங்க? இங்க பாரு, இந்த பாரு, அந்த பய விஷயத்துல நீ எப்பவுமே ஜாக்கிரதையா நடந்துக்கணும். அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். அது எனக்கு தெரியும், நீங்க போயிட்டு வாங்க. ஆகட்டுங்க தம்பி. அம்மா, இந்த தம்பி யாரு? இவரு தானே நேத்து எங்க கம்பெனிக்கு டிரைவரா வந்தாரு, இன்னைக்கு எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறவங்க எல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏமாந்து போவாங்க. என்ன சொன்னீங்க? அட என்னம்மா, எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிற. தம்பி நிக்கிறீங்களே, வந்து உட்காருங்க. சரி. இல்ல இல்ல இல்ல, நிக்கிறேன் நிக்கிறேன். இல்ல இல்ல வாங்க வாங்க, காபி பலகாரம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. நில்லுங்க ஐயா, ஐயா வராரு சாப்பிடுறதுக்கு. அட சும்மாரம்மா, படபடபடபடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். தம்பி கோச்சுக்கிடாதீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வேலு. நல்ல அழகான பேரு தான். ஐயா அழகான பேரு. ஐயா போயிட்டு வரீங்களா? போங்க சாமி போங்க. அமுதா, உனக்கு இன்னைக்கு சொல்றேன்,
நீ இந்த மாதிரி தனியாகிறது என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். ஐயா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நான் வரேன். அமுதா, அந்த தம்பி சொல்றது வாஸ்தவம் தான். என்ன இருந்தாலும் நீ இப்படி படபடன்னு பேசுறதே தப்பு. அதை விட பெண்ணா பிறக்கிறது தப்பு. வயிற்று பிழப்புக்கா ஒரு பெண் வேலை செய்த அவளை பார்த்து கேலி செய்யறாங்களே தவிர அந்த பெண்ணுடைய நிலைமை யாரு நினைச்சு பாக்குறாங்க? என்னமோ அப்பா, உங்களுக்காக தான் நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிறேன். கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்காரு, நமக்கு ஒரு குறைவும் வராது. யாரம்மா வீட்டுல? யாரையாது? இந்த பஸ்ல ஓடுற அம்மா இருக்காங்களா? அவங்க ஓடல, இப்ப நின்னுட்டாங்க. அட பிட் நோட்டீஸ், நீயா ஏயா வெளியில இருந்து கத்துற? உங்க அவனம் அப்படியெல்லாம் சொல்லாத. அப்படிங்களா? குளிர்ச்சியா பேச மாட்டேங்கிறிய. இப்ப எங்க வந்தீங்க? என்ன சமாச்சாரம்? உங்க அவனம் அச்சி போயா வெளியில. குளிர்ச்சியா பேசணும். விரட்டாத உங்க அவனம், விரட்டாத. ஒரு சமாச்சாரம் சொல்ல வந்தேன். என்னையா சமாச்சாரம்? உங்க ஃபாதர் இருக்காரு, ஒர்க் ஷாப் போயிருக்கிறார். மதர் கடைக்கு. உங்க அவனம் என்னய்யா? நீ பஸ்ல நிக்கிறதையும் இறங்குறதையும் டிக்கெட் கொடுக்கறதையும் ரைட் சொல்றதையும் பார்த்து என் மனசு உங்ககிட்ட வந்துட்டு. ஏயா இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு நினைச்சு உருகுது. உங்க அவன் ஐயா டிரைவர அந்த பேச்செல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்கிறாத. ஒன்னால என் வேலையை கூட ராஜினாமா செய்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கை காடல் நீராகிவிட்டதே. அடி பாவி, என் உள்ள கோட்டையை தகர்த்தெறிந்து விட்டாயே. என்னய்யா நடிக்கிறியா? நோ நோ, தட் இஸ் நேச்சுரல். பேசக்கூடாது தெரியுமா? சார், நீங்க இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. வரேன் சார், குட் பை. அமுதா, கோச்சிக்கிட்டியா? நீ என் பேச்சு கேட்டு நடந்தா உனக்கு இந்த கண்டக்டர் உத்தியோகமே வேண்டாம். அப்படிங்களா? உன்னை நான் சீமாட்டியா வாழ வைக்கிறேன். நிஜமா? ஓ, என்ன சொல்ற? என்ன சொல்லட்டுங்களா? சொல்லு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. யார் இருக்கா வெக்கப்படுறதுக்கு? சும்மா சொல்லு. அப்போ சொல்லிடுவேன். சொல்லு. என்ன சொல்ற? ஜாக்கிரதை, கண்ணே தோடுவேன். இந்த ஊரை விட்டு நீ எங்கே போக முடியும்? இரு பாத்துக்கிறேன். அவதா, என்ன டைம் ஆச்சு, புறப்பட வேண்டாம்? வணக்கம், நீங்க போயிட்டு வாங்க. என்ன சமாச்சாரம்? என்ன வேலையில இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்? அது உங்க மேனேஜரை கேளுங்க. வரேன் சார். அமுதா, சார் சார் வாங்க, இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, சும்மா இப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே நிக்கிறேன். ஐயா இருக்காங்களா? அப்பா கிளப்புக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பாருங்க, மேனேஜர் ராமுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல. கண்டக்டர் பொண்கள் கிட்ட காலித்தனமா நடக்கிறது. அவங்க மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே வேலையை விட்டே நீக்கிடுறது. இன்னைக்கு கூட பாருங்க, அமுதாங்கிற பொண்ணை காரணம் இல்லாம வேலையை விட்டு நீக்கி வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு. நம்ம முதலாளிக்கு தானுங்களே வெளியில கெட்ட பேர் வரும். ஏற்கனவே அப்பா கிட்ட ராமு நடத்தை பற்றி ஜாடையா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு மேனேஜர் பதவியில இருந்து நீக்கிட சொல்லி கண்டிச்சு சொல்லிடுறேன். ரொம்ப சரிங்க, நான் வரேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம். வேண்டாங்க, பரவாயில்ல. ஏன் அவசரப்படுறீங்க? பஸ் ட்ரிப் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. அவசரமா சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. சாவகாசம் ஒரு நாள் வர்றேன். சொல்லுங்களேன். பொறுங்க, உங்க அப்பா மாமனார் ஆயிட்டாரா? எப்படிங்க? அப்பாவுக்கு மருமக வந்துட்டாளா? பொருளான கேள்விகளை கேட்டீங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அது சம்பந்தமா தான் சிந்தனை செய்துகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. முதல்ல நீங்க அப்பா வந்த உடனே ராமுவனுடைய மேனேஜ்மெண்ட்டை பத்தி கொஞ்சம் எடுத்து நாளைக்கு பாருங்களேன், நீங்களே அதிர்ச்சி. நல்லது, நான் வரேன். என்ன இந்த அகால நேரத்துல அமுதா வீட்டுக்கு எதுக்கு நான் போகணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? கண்டக்டர் வேலை இருந்து அமுதாவை அந்த மேனேஜர் ராமு பையன் விலக்கிட்டான். இந்த சமாச்சாரத்தை நான் முதலாளி மக விமலா கிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா அவனை மேனேஜர் வேலையில் இருந்தே நீக்கிறதாக சொல்லிட்டாங்க. இந்த நல்ல செய்தியை நாம அமுதா கிட்ட சொல்ல. வெளியில காத்து அசாத்தியமா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. பரவாயில்லம்மா,
வேணும்னு தான் இங்க படுத்தேன். நீ படுத்து தூங்கம்மா, தூங்கு. வேலை நல்ல சமயத்துல வந்தப்பா, நல்ல சமயத்துல வந்தப்பா. வேலை அமுதாவை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். உன்னிடத்துல காப்பாத்து, காப்பாத்து, கடைசி வரைக்கும் காப்பாத்தப்பா. அமுதா, கவலைப்படாத. நடந்தது நடந்தது. எல்லாம் அந்த ராமனுடைய வேலையாத்தான். என்னைக்கு இருந்தாலும் உங்க அப்பாவை கொன்னவர்களை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். அண்ணா, அந்த பசங்க பின்னால செவிலியர் குடிச்சு ஓடிட்டாங்க. சரி, அவங்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம். நீ உங்க அப்பாவை கூட்டி வந்து அமலாவுக்கு துணையா இருக்கணும். நம்ம ஆட்களை எல்லாம் கூப்பிட ஆக வேண்டிய காரியத்தை உடனே கவனிக்கணும். ஓடு, சீக்கிரம் போ.